இங்கே வந்து 16 வருஷமா சுனாமி வீடு வந்து கட்டி கொடுத்து தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, சுடுகாடு வசதி இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அவங்கள போய் நேராக போய் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ நியூஸ் தமிழ்ல இருந்து எங்களுக்கு வந்து பேட்டி எடுத்தாங்க. கலெக்டர் கவனத்துக்கு கொண்டு போய் அனைவருக்கும் வணக்கம். இதில் தொண்டி ரோட்டில் வந்து இந்த மணக்குடிங்கிற ஒரு வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு 190 வீடு வந்து 2008-09 ஆரம்பிக்கப்பட்டு 2010-12 வாக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹவுசஸில் வந்து இன்றைக்கி லோ வோல்டேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து வாட்டர் சப்ளை இஷ்யூஸ் இருக்குது, பவர் சப்ளை இஷ்யூஸ் இருக்குது, உமன் சேஃப்டி இஷ்யூஸு, பஸ்ஸு போக்குவரத்து இஷ்யூஸ்னு சொல்லி சொன்னதால நேரடியாக இன்றைக்கி வந்து கலாய்வு பண்ணி ஈவி வந்து ஒரு வாரத்துக்குள்ளே சரி பண்ணுற அளவுக்கு ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் பேசியிருக்கோம். அட் தி சேம் டைம் வந்து பஸ்ஸஸ்ஸு வாட்டர் சப்ளையும் வந்து முடிவு பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே முழுமையாக வந்து இந்த பகுதியில் வந்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்கு முழு நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து துறையும் ஒன்றாக செய்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். என் பேர் செல்வி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆமணக்குடி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து 16 வருஷமாக சுனாமி வீடு வந்து கட்டி கொடுத்து ஒரு ஒழுங்கான தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, சுடுகாடு வசதி இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஆஃபீஸர்கள்ட்ட என்ன செஞ்சோம், மனு கொடுத்துருக்குறோம். அவங்கள போய் நேராக போய் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்க எந்த ஏற்பாடும் எங்களுக்கு அவங்க பண்ணி தரலை. 16 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நியூஸ் தமிழ்ல இருந்து எங்களுக்கு வந்து பேட்டி எடுத்தாங்க. அவங்கள்ட்டே நாங்கள் சொன்னோம். அதை வந்து கலெக்டர் கவனத்துக்கு கொண்டு போய் எல்லா ஆஃபீஸர்களும் இன்னைக்கு வந்து எங்களுடைய குறை நிறைகளை கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் 15 நாளில் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்த நியூஸ் தமிழ் சேனலுக்கும் இங்கே வந்து எங்களுடைய குறை நிறைகளை கேட்ட கலெக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு சீக்கிரத்தில் அவங்க செஞ்சு தரப்போறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏதோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை வந்து எடுத்தாங்க. நான் எல்லா கதையும் சொன்னேன், அது நியூஸ் போயிருச்சு. இப்போ கலெக்டர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பஸ் ஸ்டாப் இல்லை, தண்ணி வசதி இல்லை, ஆம்பளைய கடலுக்கு வேலை பார்க்குறவு இங்கே இருந்து நடந்து சோத்தை தூக்கிட்டு போகிறா சார். பாம்பு பூச்சிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைய பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. கரண்ட் இல்லாமல் ரொம்ப தடவிக்கிட்டு இருக்கா. உடனே தண்ணியில் வச்சு குடிச்சுக்கிட்டு பாட்டில் குத்தி உடைக்க வரா பொம்பளையில. அதுவும் இருக்கக்கூடாது. ஏதோ கலெக்டர் வந்து எங்களுக்கு இவ்வளோ தொலைக்கு உதவி செஞ்சது ரொம்ப நன்றி. எங்களுக்கு கடைசி எழுதி எங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும். தண்ணியே இல்லை எங்களுக்கு. ரொம்ப குடிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். 10 ரூபாய்க்கு வேலை பார்க்குறா, தண்ணி வாங்கி குடிக்க முடியல. நாங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம். கரண்ட் சுத்தமாக இல்லை. பஸ் ஸ்டாப்பு வேணும். எங்களுக்கு அந்த உதவியை செஞ்சாங்க. கற்பவழி. பேர் சமயராணி. பஸ் வசதி இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நடந்து போகவே பயமா இருக்கு. அதிகமாக நைட்லாம் எந்த திருட்டு பிள்ளைகள்லாம் திருறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி வேணும், தண்ணி வசதி வேணும், கரண்ட் ஒழுங்கா இருக்கணும். எங்களுக்கு தமிழ் சேனல்ல இருந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ நல்லபடியா இருக்கு. கலெக்டர் சார் வந்துட்டு போயிருக்காரு. என் பேர் சூசை மேரி. நாங்கள் காரங்காடு கிராமத்தில் இருந்தோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாதனால இங்கே சும்மா அடக்கிற வீட்டில் வந்து இருப்போம்னு வந்து நினச்சிட்டு இருந்துட்டு இருக்கோம். இங்கே தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. வந்து குடிக்கிறவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து 3 பேர், அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னே தெரியலை, உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு தெரியல. எங்களால் அவங்கள எதிர்த்து போராட முடியலை. ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்குது. தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுடைய பஸ் ஸ்டாப் இல்லை. எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் பல அதிகாரிகள்கிட்ட சொன்னோம், பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம். யாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் நியூஸ் தமிழ்ல இருந்து வந்து அன்னைக்கு பேட்டி எடுத்தாங்க. அவங்களாம் எடுத்துட்டு நிற்கும்போது நாங்களாம் கேட்டோடனே அவங்களாம் எங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நாங்கள் பேசினோடனே இன்னைக்கு வந்து அந்த செய்திகளை பூரா கலெக்டர் எழுதி கொண்டுட்டு போய் பெரிய அதிகாரிகள் எல்லாருக்கும் கொண்டு போய் இன்னைக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களை நேராக சந்திச்சு எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமை எல்லாம் யாரையுமே சேராது, நியூஸ் தமிழை மட்டும்தான் சேரும். ஏன்னா எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்க எங்களுக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை வந்து பார்த்த கலெக்டர் சாருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்வாங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். நாங்கள் அது சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப நன்றி.